வேத புஸ்தகத்துல பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம், பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்துல 22, 23, 24 வசனங்கள், ஒரு 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஒரு அற்புதமான காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். தன் சீஷரோடு பேசும்போது இந்த காரியத்தை சொல்லுகிறார். இயேசு எருசலேமுக்கு வந்தபோது அவர் கலிலேயா என்ற பகுதியில தான் அதிகமாக தங்கி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அங்கிருந்து அவர் எருசலேமுக்கு வருவார். எருசலேமுக்கு வந்து ஊழியங்களை நிறைவேற்றிவிட்டு கலிலேயா பகுதியில தான் அவர் தங்குவது உண்டு. எருசலேமுக்கு வரும்போது சில சமயம் பெத்தானியா என்கிற கிராமத்தில் அவர் தங்குவது உண்டு, அல்லது அந்த ஒலிவ மலையில் அவர் இரவு தங்குகிறது உண்டு என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி ஒரு சமயம் ஆண்டவர் எருசலேமுக்கு வருகிறார். வரும்போது காலை நேரம், காலையிலேயே வேகமாக புறப்பட்டு நடந்து அந்த கிராமத்திலேருந்து எருசலேமுக்கு வர்றார். அவர் நடந்து மலைகளை கடந்து வரும்போது பசி உண்டாயிற்று. இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லி, ஏனென்றால் அவர் முழு மனிதனாய் மாறினார். அவர் தேவன், அவர் மூலமாக தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டார். சர்வத்தையும் சரிஷ்டித்தவர், சர்வத்திற்கு முந்தினவர் என்றெல்லாம் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறார். ஆனால் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தபோது தன்னுடைய தெய்வீகத்தை அவர் துறந்து மனிதனானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு முழு மனிதனாக, அதனால தான் அவர் பிதாவை வேண்டிக் கொள்ளுங்க, பிதா கிட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னதுக்கு காரணம், சிலர் உடனே 2 கடவுளா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்படி கிடையாது. முழு மனிதன் ஆனதுனால, ஒரு முழுமையாய் மனிதனான் ஆனதுனால மனிதனுக்கு ஒரு எல்லா காரியமும் அவட காணப்பட்டார். ஆனா அவர் ஒரு மனிதனாய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து சிலுவையில ரத்தம் சிந்தினார். ஏனென்றால் ஒரு பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட்டாதான் உலகத்திற்கு மீட்பு, பாவம் மன்னிப்பு. அதுவும் ஒரு மனிதனுடைய ரத்தம் சிந்தப்படணும். அதனால தான் தேவ மனிதனாய் வந்து முழு மனிதனாகி அவர் தன் ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அதனால் அவர் களைப்படைந்தார், அவருக்கு பசி உண்டாயிற்று, அவர் நித்திரை செய்தார் என்பதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நடந்து சீஷரோடு நடந்து வரும்போது பசி உண்டாயிற்று. அங்கே ஒரு அத்தி மரம் இருக்கிறது. அத்தி மரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இலைகள் உள்ள அத்தி மரம். பொதுவாக அத்தி மரத்தினுடைய சிறப்பு, அந்த அத்தி மரத்தில் துளிர் வரும், பூ வரும், காய் வரும், பழம் வரும், அப்புறம் இலைகள் உண்டாகி அதை மூடிக்கொள்ளும். இலைகள் இருந்தாலே அதில் பழம் இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். வசனம் சொல்லுது, அது அத்திப்பழ காலமா இல்லாதபடியால். அப்படின்னா அத்திப்பழ காலம் இல்லை, உண்மைதான். இப்போ நம்ம ஊரில் பாருங்களேன், மாமரங்களில் ஜூன் மாதத்தில், மே மாதம், ஜூன் மாதம், அதை மே மாதம் தான் முக்கியமாக, ஏப்ரல் மே மாதங்களில் பழங்கள் காய்க்கும். மாமரம் காய்க்கிற ஒரு காலம். அப்போ எல்லா மரத்திலும் பழங்கள், காய்கள், பழங்களை நம்ம பார்க்கிறோம். மாமரம் காய்க்கிற ஒரு காலம் அது. அது வந்து அதன் பிறகு சில மாதம் கழித்து, இந்த செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் கூட சில மாமரங்கள் காய்க்கும். அது வந்து பிந்தின காய், அதாவது முதற்கனி, பிந்தின கனி. அப்போ நிறைய இருக்காது, கொஞ்சமாக சில மரங்கள் காய்க்கும். அந்த சீசனில் நிறைய காய்க்கும், சீசன் இல்லாத டைமில் கொஞ்சமாக காய்க்கும். அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அத்திப்பழ காலம், அது பழுத்து பலன் கொடுக்கிற ஒரு காலம் இருக்கிறது. அதன் பிறகு அந்த காலம் இல்லாவிட்டாலும் அந்த இடை பழங்கள் பழுக்கும். அந்த மாதிரி ஒரு பழம், அந்த மரத்தை பார்த்த உடனே அந்த இலைகள் இருக்கிறதுனால இந்த மரத்தில் பழம் இருக்க வேண்டும் என்றால் அந்த பழம் இருக்கக்கூடிய அறிகுறிகளோடு அந்த மரம் காணப்படுகிறது. அதனால ஆண்டவர் போய் ஒரு பழம் கிடைக்குமான்னு தேடுகிறார். கூட
பழம் பறிப்பதற்கு ஆண்டவர் தேடலை, பசியாற்றுவதற்கு ஒரு 2 பழம் கிடைக்குமான்னு தான் ஆண்டவர் பார்க்கிறார். அது கூட அந்த மரத்துல இல்லை. இஸ்ரவேல் தேசம் போனீங்கன்னா இப்போ கூட ரோடு ஓரங்கள்ல எல்லாம் அந்த அத்தி மரங்கள் இருக்கும், ஒலிவ மரங்கள் இருக்கும், அத்தி மரங்கள் இருக்கும். அப்ப வழிபோக்கர்கள் கூட பசிக்காக 2 பழம் பறித்து சாப்பிட்டு விட்டு போவார்கள். அதன்படி தான் இயேசு வரும்போது அந்த ரோட்டு ஓரத்தில் நின்று அந்த மரத்தை பார்க்கிறார். இது பழம் கட்டாயம் இருக்கணும், அந்த மாதிரி இலைகள் எல்லாம் இருந்து பழம் இருப்பதை போல அதை காண்பிக்கிறாரு. இயேசு வந்து தேடி பார்க்கிறார், ஒரு பழத்தை கூட காணும். ஒரு பசியாறுவதற்கு 2 பழம் கூட இல்லையே, ஏன் இந்த மரம் பலன் இல்லாமல் இருக்கிறது? முதல்ல இந்த மரம் பலனற்றது, அதுல பழம் இல்லை, பயனற்ற ஒரு மரமா இருக்குது. அதுல கட்டாயம் பழம் இருக்கணும், ஆனா இல்லை, கனி இல்லை. 2வது அது ஏமாற்றி கொண்டு இருக்கிறாரு. முதலாவது அதுல பலன் இல்லை, 2வது அது ஏமாற்றுகிறாரு. தூரத்துல இருந்து வழிபோக்கர்கள் வந்தா இந்த மரத்துல கட்டாயம் பழம் இருக்கும், நம்ம போய் 2 பழம் பறிச்சு சாப்பிட்டு போகலான்னு வந்து நிறைய பேர் அதை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். அப்ப இதனால பிரயோஜனமும் இல்லை, இது மனிதர்களை ஏமாற்றி கொண்டும் இருக்கிறாரு. அதனால இயேசு சொன்னார், இனிமேல் உங்கள்கிட்ட ஒருத்தனும் பழம் பறிப்பதில்லை, சாப்பிடுவதில்லை, சபித்தார். ஆண்டவர் அந்த மரத்தை சபித்தார் என்று சொல்லப்படுகிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, ஒன்று அது பலனும் கொடுக்கல, 2வது அது ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். அதனால ஆண்டவர் சபித்தார். சீசரெல்லாம் பக்கத்துல பார்க்குறாங்க, என்னடா ஆண்டவர் கோபத்தை சபிச்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் போயிட்டார், எருசலேமுக்கு போயிட்டார். சாயங்காலத்தில் திரும்ப கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அதே வழியா வரும்போது பார்த்தா அந்த மரம் வேரோடு பட்டு போயிற்று அப்படின்னு வசனத்துல இருக்கு. இந்த அத்தி மரம் வேரோட பட்டு ஒரே ராத்திரிக்குள்ள அந்த மரம் முற்றிலும் பட்டு காய்ந்து அழிந்து விட்டாரு. இயேசு சபித்ததுனால அந்த மரம் முற்றிலும், என்ன அதனால பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனமற்ற மரம், ஏமாற்றி கொண்டிருக்கிற மரம். அதனால ஆண்டவர் சபித்தா, உடனே அது பட்டு போயிட்டு. இவங்களுக்கு ஆச்சரியம், சீஷர்களுக்கு. ஆண்டவர் சபித்தார், ஒரே ராத்திரிக்குள்ள அந்த மரம் முற்றிலும் பட்டு இல்லாமல் போய்விட்டதே அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கறாங்க, கேட்கறாங்க. ஆண்டவரே, நேற்றுக்கு நீங்க சபிச்சீங்க, இந்த மரமே இல்லை. அப்பதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்றார். அவங்களோட பேசும்போது சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. ஆண்டவர் விசுவாசத்தை அவர்களுக்கு போதிக்கிறார். இந்த சம்பவத்தின் மூலம் விசுவாசத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். Have faith in God. ஆண்டவர் சொல்றார், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. யார் தேவன்? அவர்தான். அவர்தான் தேவனாயிருந்தவர் மனிதனாய் வந்திருக்கிறார். அவரே ஒரு முழு மனிதன் ஆனதுனால அவர் தேவனிடத்தில் நம்பி விசுவாசமா இருங்கள் சொல்லி அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். அவர்தான் அந்த தேவன். தேவனாய் இருந்தவர் தான் மனிதனாய் வந்திருக்கிறார். அவர் முழு மனிதன் ஆனதுனால அவர் என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், அதையும் கீழே சொல்லுகிறார். என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொன்னாலும், முதலாவது தேவனிடத்தில், நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மீது அன்புள்ள தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், முழு உலகத்தையும் சிருஷ்டித்த தேவன், அண்ட சராசரங்களையும் காத்து நடத்துகிற தேவன், அவரிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அவர் மூலமாகத்தான் உலகமே உண்டாக்கப்பட்டது, அவர்தான் என்று பைபிள்ல பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து, ஒரு மலை இருக்குது, ஆண்டவர் மலை பக்கமா நடந்து வர்றார். அந்த மலைகள், எருசலேமை சுற்றிலும் 5 மலைகள் இருக்கிறாரு. எருசலேம் பட்டணமே 5 மலைகள் மேல கட்டப்பட்ட பட்டணம். அதுக்கு தொடர்ந்து நிறைய மலைப்பகுதிகளை பார்க்க முடியும். அது உயரமான இடம் எருசலேம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து எவனாகிலும், எவனாகிலும்னா யாரு? விசுவாசிக்கிறவன், விசுவாசம் உள்ளவன் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, இந்த மலை பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போகட்டும் என்று அவன் சொல்லுவானானால், சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அதான் சொல்றார். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்துல தள்ளுண்டு போ, கடல்ல போய் விழு, இங்க எனக்கு இடைஞ்சலா இருக்கிற, இங்க பிரயோஜனம் இல்லாம இருக்கிற, இங்க பல நன்மைக்கு நீ தடையா இருக்கிற, நீ போய் கடல்ல விழு அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே போர் நீ சொல்லிட்டு சொன்னபடி ஆகும், அப்படியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு கீழே சொல்றார்,
ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்பதற்காக இதை ஆண்டவர் பேசுகிறார். 2 காரியம். ஒன்று, அத்திமரம் வேரோடு பட்டு போயிற்று. இன்னொன்று, ஆண்டவர் சொல்ற மலையை பெயர்ந்து கடல்ல தள்ளுண்டு போனா அது போயிடும், இந்த மலை இல்லாம போயிடும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இதை ஆண்டு சொல்லிக் கொடுக்கிறார். ஜெபத்தை குறித்து ஒரு அழகா சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம இங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஜெப சுகத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. சிலர் கடன் பிரச்சனை மாற ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. சிலர் கற்பத்தின் கனி வேணும், குழந்தை வேணும், அதுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. சிலர் வியாபாரத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. சிலர் பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. சிலர் கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைகள்ல ஆண்டவர் அற்புதம் செய்யணும், ஆண்டவர் இதை நமக்கு நிறைவேற்றி தரணும்னு ஜெபிக்கிறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம். இப்ப ஆண்டவர் வந்து ஜெபத்தை குறித்து அழகா ஒன்று சொல்லி கொடுக்கிறாரு. நீங்கள் விசுவாசமா ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. அதுக்கு தான் அந்த ஓமையை சொல்றார். 2 காரியம் நல்ல கவனிங்க. ஒன்று, அந்த அத்திமரம் பட்டு போகும்படி சபித்தார். இயேசு விசுவாசத்தோடு செய்ததுனால பட்டு போயிட்டு, அது பிரயோஜனமற்றது. இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் சில வியாதி இருக்குது. கேன்சர் வியாதி, ஆஸ்துமா வியாதி, ஒரு நோயினால தாக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு பிரயோஜனமா? இல்லை, அது உங்களை வேதனைப்படுத்துது. அந்த நோய் உங்களை வேதனைப்படுத்துது. கேன்சர் உங்களுடைய சரீரத்தை வேதனைப்படுத்துது. ஆஸ்துமா உங்களை வேதனைப்படுத்துது. ஒரு சரீரத்துள்ள வலி, வேதனை உங்களை பாதிக்கிறது. அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த அத்திமரம் பிரயோஜனமற்றதா இருந்ததுனால ஆண்டவர் சபித்தார், பட்டு போயிற்று. உங்க சரீரத்தில் சில வியாதிகள், வலிகள், பலவீனங்கள், சில பாடுகள், சில மந்திர பில்லுசுனி கிரிகளினால் அந்த பாதிப்புகள், இதனால பிரயோஜனம் நமக்கு இல்லை, பாதிப்பு தான். அப்ப என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால் இந்த வியாதியை நான் சபிக்கிறேன். இந்த கேன்சர் வியாதினால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, அது என்னை பாதிக்கிறது. இயேசுவின் நாமத்தினால இந்த நோய் சபிக்கப்பட்டு போகட்டும் சொன்னா அந்த நோய் பட்டு அழிந்து போய்விடும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வியாதி அழிஞ்சு போயிடும். அதனுடைய வேர், அதான் வேர் முதலாய் அது வந்து பட்டு போயிடுச்சு. அப்போ அந்த கேன்சருக்கு இப்ப சொல்லுவாங்க, சரீரத்தில் எங்க ஒரு கட்டி தோன்றிச்சுன்னா இங்க இதனுடைய வேர் எங்கேயோ இருக்குது. கேன்சர் வியாதிக்காக ஐயா உடம்புல கட்டி வந்திருக்குது, செக் பண்ணது கேன்சர் தான், ஆனா இது வேறு இல்லை, வேறு எங்கேயோ இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப வேர் பட்டு போனா அந்த நோய் இல்லாமல் போயிடும். அந்த நோய் கிருமி உங்களை தாக்கி உங்களுக்குள்ளே ஒரு வேரை உண்டாக்கி அந்த நோய் அப்படியே பரவ செய்கிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி பட்டு போகட்டும், அதை சபிக்கிறேன், அது சபிக்கப்பட்டு போகட்டும், அது அழிந்து போகட்டும் சொன்னா அந்த வியாதி அப்படியே அழிஞ்சு ஒண்ணுமில்லாமல் போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, என் மாதிரி ஒரு பாவ பிரச்சனை என் குடும்பத்தையே பாழாக்குதியா, குடும்ப சமாதானமே கெட்டு போகுது. அப்போ இதுக்கு வேறு எங்க இருக்குது? குடும்பத்தில் எனக்கு சமாதானம் இல்லை. ஓய், எதனால? இந்த வேர் எங்க இருக்குது? இந்த பிரச்சனை தான், இவங்களால தான், இதால தான், இங்கதான் ஆரம்பிக்குது அந்த பிரச்சனை. இயேசுவின் நாமத்தினால் அந்த பிரச்சனையின் வேர் பட்டு போகட்டும், அதை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற அந்த மூல பகுதியை கர்த்தர் அழித்து போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த பிரச்சனை நீங்கி விடும். அல்லேலூயா. அது இல்லாமல் போய்விடும். பிரயோஜனமற்ற மரம், ஏமாற்றி கொண்டிருந்த மரம், ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருந்த மரம், அதனால பிரயோஜனம் இல்லை. இயேசு சபித்த உடனே வேரோட பட்டு போய்விட்டது. இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை வேரோட பட்டுப்பட போகிறது. ஒருவேளை வெளியே வெட்டுனா என்ன நடக்கும்? மேல இது வெட்டுங்கப்பா அப்படி வெட்டி விட்டா மறுபடியும் துளுத்து வரும். அந்த வேரோட பட்டு போனா திரும்ப துளிர்க்காது. ஆமென். கேன்சர் வியாதிங்க கட்டி இருந்துச்சு, ஆபரேஷன் எடுத்துட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு இடத்துல கட்டி வருது. ஏன் வருது? அதோட வேறு எங்கேயோ இருக்குது. வயிற்றுக்குள்ள இருக்கலாம், கர்ப்பப்பையில இருக்கலாம், எங்க ஒரு பகுதியினுடைய வேர் இருக்கிறதுனாலதான் அது திரும்ப திரும்ப வெளியே வருகிறது. அந்த வேர் அழிக்கப்பட்டு விட்டால் திரும்ப அந்த வியாதி வரவே வராது.
இயேசுவின் நாமத்தினால் அது சபிக்கப்பட்டு போகட்டும். என் சரீரத்தில் இந்த வியாதிக்கு அதிகாரம் கிடையாது, இந்த வியாதினால பிரயோஜனம் இல்லை, பாதிப்பு தான் உண்டாகிறது. அதனால இயேசுவின் நாமத்தினால் இந்த நோயை நான் சபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் இந்த நோய் கிரியைகளை சபிக்கிறேன். அந்த நோய் கிருமிகள் அழியட்டும், அதனுடைய வேர் அற்று போகட்டும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் வேரோடு பட்டு போக பண்ணி விடுவார். அல்லேலூயா. அந்த வியாதி இருந்த இடம் தெரியாம போயிடும், திரும்ப வராது. சிலர் சொல்லுவாங்க, நல்ல சுகமாச்சுங்க திரும்ப வந்துட்டுங்க அப்படின்னா வேறு உள்ள இருக்குன்னு தானே அர்த்தம். வேற எடுத்துட்டா திரும்ப வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் இயேசுவுடைய வல்லமை. அதுக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணுமா, விசுவாசத்தோட அதை சொல்லணும். மனிதர்களை தான் ஆண்டவர் சபிக்க கூடாதுன்னு சொன்னார். நல்ல கவனி, எந்த மனிதரை நீங்க சபிக்காதுங்க, ஆசீர்வதிங்க. உங்களை சபிக்கிறவங்களை கூட நீங்க திரும்ப சபிக்க கூடாது, அவங்களை ஆசீர்வதிங்க. அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, யாரையும் திரும்ப சபிக்காருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சபிக்கிறாங்களா, திரும்ப சபிக்காருங்க. ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதின்னு சொல்லுங்க. மாமியார் சபிக்கிறாங்களா, ஆசீர்வதிங்க. மருமகள் சாபம் விடுறாளா, நீ நல்லாரு இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு வாழ்த்துங்க. யாரையும் சபிக்காதுங்க. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். மனிதர்களே நம்ம சபிக்க கூடாது. அவங்க தேவ சாயில உண்டாக்கப்பட்டவங்க, அவனுடைய குறை இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், நாம் சபிக்க கூடாது. சில சமயம் அவங்களே சாபத்தை தேடிக்கொள்வாங்க, அது அவங்க காரியம், நம்ம செய்யக்கூடாது. என் ஆண்டவர் சொல்ற ஆபிரகாம் பார்த்து, உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை யாராவது சபிச்சா அவங்களுக்கு சாபத்தை உண்டாக்கி கொள்றாங்கன்னு அர்த்தம். மோகன்லாசஸை யாராவது சபிச்சா மோகன்லாசஸ் வாழ்க்கை பாதிக்கப்படாது. யாரு சபிக்கிறாங்களோ அவங்க பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க. அப்படிதான் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அவங்களை சபிக்க அவசியம் கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. நம்மளை ஆசீர்வதிச்சா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்களாம். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். அதனால நம்ம யாரையும் சபிக்க கூடாது. கோபத்துல கூட யாரையும் சபிக்க கூடாது. நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், அப்படிதான் சொல்லணும். ஆனா வியாதி, பிசாசின் கிரியைகள், மந்திர வல்லமைகள், நம்மை பாதிக்கிற அந்த சாத்தானுடைய கிரியைகள், அதை நம்ம இயேசுவின் நாமத்தினால சபிக்கலாம். நீ செயலற்று போவாயாக. அந்த நோயினுடைய வேர் முதலா இருக்கக்கூடாது, அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படி சபிக்கும் போது அது அழிந்து போகும். அந்த வியாதிக்குரிய அறிகுறியே இல்லாம போயிடும். அந்த பிரச்சனையின் வேறு எங்க இருக்கிறோ இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனையின் வேறு நான் சபிக்கிறேன். இந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் அழிந்து போகட்டும். அப்படின்னா நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லாம போயிடும். இன்னைக்கு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனை, உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற வியாதி, உங்களை முடக்கி கொண்டிருக்கிற பொல்லாத கிரியைகள், இயேசுவின் நாமத்தில் அந்த கிரியைகள் எல்லாம் சபிக்கப்பட்டு போகட்டும், அவைகளெல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது அந்த சாத்தானுடைய கிரியைகள், பிசாசுடைய தந்திரங்கள், அவனுடைய வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கி போகும். ஆனா அதை விசுவாசத்தோட செய்யணும். ஆண்டவர் சொல்றார், சந்தேகப்படாமல், இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்றார், நீங்க அந்த ஜெபத்தை செய்யும் போது உங்களுடைய இருதயத்துல, மைண்ட்ல இருந்து சிலர் ஜெயிப்பாங்க. இருதயம் ஆண்டவரோட தூரமா இருக்கும். வெறும் யோசனையில மாத்திரம் ஏசு ஏசும்பாங்க. அதில் நம்முடைய இருதயம் சம்பந்தப்பட்ட, நம்முடைய இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசித்து அதை செய்யணும். நம்ம ஜெபிச்சா அது நடக்கும். இயேசுவின் நாமத்தை சொன்னா அது அழிஞ்சிரும். இயேசுவின் நாமத்தை சொன்னா இந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும். இயேசுவின் நாமத்தை சொன்னா இந்த பிசாசின் கிரியை அழிஞ்சிரும். இயேசுவின் நாமத்தை சொன்னா இந்த தகடெல்லாம் எரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு பில்லி சூனியம் பண்றாங்க. யாரோ போய் நம்ம பேர்ல மந்திரவாதம் பண்ணி பில்லி சூனியம் பண்றாங்க. அதனுடைய பாதிப்பு நம்ம வீட்டுக்குள்ள தெரியுது. இங்க பிசாசனுடைய கிரியை, வியாதி, வேதனை, குழப்பம், சமாதானமற்ற நிலைமை. நம்ம ஜெபிச்சு பார்க்குற முத்தில மாற மாட்டே, போன திரும்ப வந்துடுது, திரும்ப திரும்ப பிரச்சனை வருது. வேறு எங்க இருக்குது? மந்திரவாதம் செய்யற இடம், பில்லி சூனியம் செய்யற இடம், நமக்கு விரோதமாய் மந்திரிக்கப்பட்ட இந்த தகடு, அங்கதான் வேறு இருக்கிறாரு. நான் இயேசுவின் நாமத்தில் என்ற மந்திரவாதங்களை சபிக்கிறேன்னு சொல்லுங்க, அந்த தகடுகள் எரிந்து போய்விடும். அந்த மந்திரவாத கிரியைகள் எரிந்து போய்விடும். அது அழிக்கப்பட்டுட்டா அதனுடைய விளைவுகளினால உங்களுடைய குடும்பத்தில் பாதிப்புகள் வராது. உடனே மாற்றம் வந்துடும். நீங்க கிளைகளை மாத்திரம் வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப பிசாசு வருவான்.
திரும்ப திரும்ப போராட்டம் வரும். இப்ப வந்து சரியாச்சுங்க, மறுபடியும் வந்துட்டுங்க, மறுபடியும் போராட்டமா இருக்குது, மறுபடியும் உபத்திரமா இருக்குது. அப்ப வேறு எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு விரோதமா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த மந்திர வல்லமைகள் அழியட்டும். இந்த பில்லிசோனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். என் குடும்பத்துக்கு விரோதமா, எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாத வல்லமைகள் எல்லாம் சபிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அது அழியட்டும். அப்படி சொல்லும் போது அந்த தகடுகள் எரிஞ்சிரும், பிசாசின் கிரியைகள் அழிஞ்சிரும். அந்த வேர் அழிக்கப்பட்ட உடனே உங்க வீட்டுல இனிமே அந்த கிரியைகள் செயல்படாது. புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சதுன்னா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அப்படி ஜெபிக்க போறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தர போகிறார். சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் அழிய போகிறாரு. அந்த வேரை ஆண்டவர் சுட்டரிக்க போகிறார். உடைய சரீரத்தில நோய்கள் பலவீனங்களுக்கு காரணமா இருக்கிற வேர் அழிக்கப்பட போகிறாரு. அது அழிஞ்சிட்டுன்னா பெரிய விடுதலை, அப்புறம் உங்களுக்கு பாதிப்பே இருக்காது. அதுதான் ஆண்டவர் இந்த அற்புதத்தில் கற்றுக் கொடுக்கிறார். சீஷர்களுக்கு அந்த அத்திமரம் பட்டு போனதை வச்சு ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, அது பட்டு போகும். நீங்களும் கூட அப்படி செய்யலாம். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், நீங்களும் அப்படி செய்யலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே நம்ம கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படி நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ முதலாவது அது பட்டு போகணும், அந்த வேர் அழிக்கப்படணும். நம்முடைய வாழ்க்கையில வியாதி, பில்லிசோனிய மந்திர கிரியைகள் அந்த வேர் அழிக்கப்படணும். ரெண்டாவது அங்கே ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. 23 வசனத்தை வாசிக்க கேட்போம். 23ஆம் வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார், எவனாகிலும், அதாவது விசுவாசம் உள்ளவர். விசுவாசத்தை தான் ஆண்டவர் பேசுறது. விசுவாசம் உள்ள எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, இந்த மலை இங்க இருக்கிறதுனால யாருக்கு பிரயோஜனம் இல்லை, இது சிலருக்கு தடையா இருக்குது, இயேசுவின் நாமத்தால் அது பெயர்ந்து கடல்ல போய் விழட்டும்னு சொன்னா சந்தேகப்படாம விசுவாசித்தா அப்படி ஆயிருமா? மலை இல்லாம போயிடும். மலை என்று எதை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா, ஒவ்வொரு மலையெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு இடங்கள தேசத்துல ஒவ்வொன்றா போய் இந்த மலையெல்லாம் போய் கடல்ல விழு, இந்த மடெல்லாம் போய் கடல்ல விழு அப்படி சொல்றாரா? இல்ல. நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, மலை போல பிரச்சனைங்க, மலை போல தேவைங்க, அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மலை போல இருக்குது, ஏதோ ஒரு வியாதி மலை போல இருக்குது, கண்ணு ஐயோ இவ்வளவு பெரிய மலையா, எப்படி இதை தாண்டது, இவ்வளவு பெரிய பிரச்சனையா எப்படி தாண்டது, இவ்வளவு பெரிய வியாதியா எப்படி, அப்படி மலை போல பிரச்சனை, தேவை, வியாதி, போராட்டம் உங்களுக்கு வந்திருக்குது. நீங்க சொல்றீங்கல்ல மலை போல வந்திருக்குங்க, மலை போல வந்துட்டு பனி போல போயிட்டுங்க. நம்ம வாழ்க்கையில சொல்ற இதைத்தான் இயேசு சொல்ற. ஆண்டவர் வந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டாமாய் ஒரு மலையை பார்த்து ஆண்டவர் தெளிவா சொல்றார். அதுக்காக மலையெல்லாம் கடல்ல கொண்டு தள்ளுறதுக்கு சொல்லல. மலை போல் இருக்கிற பிரச்சனை, மலை போல் இருக்கிற வியாதி, மலை போல் இருக்கிற தேவைகள், அதை பார்த்து நீங்க பயந்து நிக்கிறீங்க. ஐயோ மலை மாதிரி இருக்கிற பிரச்சனை, நான் எப்படி இதை தாண்டறது, இந்த வியாதி மலை போல வந்திருக்குது, அது மாதிரி ஒரு பயம். அதை பார்த்த உடனே இவ்வளவு பெருசா இருக்கிற பிரச்சனை, வியாதி இவ்வளவு பெருசா இருக்குது, போராட்டம் இவ்வளவு பெருசா இருக்குது, எப்படி தாண்டது? அந்த மாதிரி நீங்க மலை போல இருக்குன்னு பயந்து வந்திருக்கிறீங்களா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில மலை இருக்குது? இப்போ கை வைத்துங்க. எனக்கு ஒரு மலை இருக்குதுயா, கடன் பிரச்சனை மலை மாதிரி இருக்குது, இந்த வியாதி மலை மாதிரி இருக்குது, என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை மலை மாதிரி வந்திருக்குது, எல்லார் வீட்லயும் மலை இருக்குது. இன்னைக்கு எல்லாத்தையும் கடலுக்குள்ள தள்ள போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இதைத்தான் இயேசு சொல்றார். நீங்க இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொல்லி இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடி ஆகும் அப்படின்னா மலை இல்லாம போயிடும். இன்னைக்கு நீங்க பண்ற ஜபத்துல உங்க வீட்டுல இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனை எல்லாம் இல்லாமல் போக போகிறாரு. அல்லேலூயா. மலை மாதிரி காணாமல் போக போகிறாரு. அதைத்தான் ஆண்டவர் இங்க கற்றுக் கொடுக்கிறார். அதை வந்து நீங்க விசுவாசத்தோட செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். விசுவாசத்தோட நீங்க செய்யணும்.
ஆண்டவரே, என் சரீரத்தில் இந்த கேன்சர் வியாதி இருக்குது, பெரிய மலையா இருக்குது, அப்படியே பயமா இருக்குது. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த கேன்சர் வியாதி என்னை விட்டு விலகி கடல்ல தள்ளுண்டு போகட்டும். அது எனக்குள்ளது இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். சொன்னபடியே ஆகும். இல்லாம போயிடும், காணாமல் போயிடும். கடன் பிரச்சனை காணாம போயிடும், வறுமை காணாம போயிடும். 2 நாளைக்கு முன்னால ஆகஸ்ட் 15 திருச்சியில் ஒரு உபவாச ஜெபம். ஒரு ஐயா பாருங்க, அவருடைய மகள், இளம் வாலிப மகள், கேன்சர் கட்டி, கழுத்தில் இவ்வளவு பெரிய கேன்சர் கட்டியாம். ஜெப நேரத்தில் அவர் ஜெபிச்சிருக்க, ஆண்டவரே இந்த கேன்சர் கட்டி எடுத்து போட்டுருங்க, என் மகளுடைய கழுத்தில் இவ்வளவு பெரிய கேன்சர் கட்டி, எவ்வளவு தூர இடத்துல இருந்து வந்திருக்கிறார் மீட்டிங்க்கு, எடுத்து போட்டுருங்க. அவர் விசுவாசத்தோடு சொன்னதுனால ஆண்டவருடைய வார்த்தையின்படியே செஞ்சிட்டார். பிடிங்கி எடுத்து போட்டார், காணாம போயிட்டு கட்டி. மேடையில் வந்து சொல்றாரு, இவ்வளவு பெரிய கட்டி எறிஞ்சு மக கழுத்துல காணும். அது காணும், எங்க போச்சு? அந்த மலை தள்ளுண்டு போய் விட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எடுத்து போட்டார் ஆண்டவர். இன்னைக்கு உங்க சரீரத்துல ஒரு வியாதி, ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு புண், ஏதோ ஒரு வியாதி மலை போல இருக்குது. அது உங்களுக்கு தேவையா? தேவையில்லை, அவசியம் இல்லாதது, தடையா இருக்குது. இயேசுவே, இந்த மலை போல இருக்கிற வியாதி என்னை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் அது என்னை விட்டு விலகி போகட்டும். அந்த இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லும் போது அதை எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க சொன்னபடி ஆண்டவர் நடக்குமா? நீங்க சொன்ன மாதிரி நடக்குமா? அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு அம்மா வந்து ஷார்ட் சொன்னாங்க. அவன் சரீரத்தில் ஒரு கட்டி இருந்துச்சான். அவங்க ஜெபிக்கும் போது என்ன ஜெபிச்சாங்களாம்? கட்டி மறைஞ்சு போட்டு ஜெபிக்கல. இயேசுவே, என் சரீரத்தில் இந்த கட்டி இருக்குதுயா, கேன்சர் கட்டின்னு சொல்றாங்க, அதை பிடுங்கி எடுத்து போட்டுருங்க. அப்படிதான் ஜெபிச்சாங்களாம். அதை பிடுங்கி எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. அப்படி ஜெபிச்ச உடனே அவங்க சொல்றாங்க, அந்த மேடையில சொன்னாங்க, ஒரு கை அப்படியே என் சரீரத்துல வந்து அதை பிடுங்கி எடுத்ததை நான் உணர்ந்தேன்னு சொல்றாங்க. பார்த்தா காணவில்லை, கட்டியே காணல. அல்லேலூயா. இயேசுவை தொடும் அப்படின்னா தொடுவார். ஆண்டவரை பிடுங்கி எடுத்து போடும் அப்படின்னா எடுத்து போட்டுருவார். ஆண்டவரை இந்த கட்டியை காணாமல் போயிட்டு மறைஞ்சு போயிட்டோம், இன்னும் மறைய பண்ணிடுவார். இயேசு அவ்வளவு அற்புதமான ஆண்டவர். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆனா அதை விசுவாசத்தோட சொல்லணும். நீங்க வாய் திறந்து பேசணும், பிரச்சனையை பார்த்து பேசணும், மலையை பார்த்து நீங்க பேசணும். மலையே நீ பெயர்ந்து கடல்ல தள்ளுண்டு போ அப்படின்னு பேசணும். நீங்க சொன்னாதான் அது நடக்கும். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. ஐயோ, எனக்கு மலை மாதிரி பிரச்சனை, மலை மாதிரி பிரச்சனை, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேப்பா, மலை மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவர் அழ சொல்லல, பேசு, மலையை பார்த்து நீ பேசு. பொல்லாத பிசாசை, மலை மாதிரி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போராடுறியா, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தில் உன்னோடு பேசுகிறேன், வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். அப்படி சொல்லணும், பேசணும். பிரச்சனை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தை விட்டு நீ போ என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்க பேசணும். என்னை வேதனைப்படுத்துகிற கடன் பிரச்சனை உண்டாக்குகிற பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தை விட்டு விலகி போ. நீங்க பேசணும். மலை போல் இருக்கிற இந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகி போகட்டும். இந்த கடன் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். நீங்க வாய் திறந்து பேசணும். அதான் சொல்ல, நீங்க சொன்னா அது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொன்னால் அப்படியே நடக்கும். 2 சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு தேசத்துல ஒரு வயசானமா இருந்தாங்க. அவங்க ஒரு மலை அடிவாரத்துல வீடு. அப்போ அவங்களுக்கு காலையில் எழும்பின உடனே, குளிரான ஒரு தேசம், காலையில் எழும்பின உடனே சூரிய உதயம் வந்தால், வெயில் வந்தால் நல்லா இருக்குமே நீ பார்த்தா, எல்லாருக்கும் 6 மணிக்கு வெயில் வந்தால் இவங்களுக்கு 10 மணிக்கு தான் வரும். ஏன்னா மலையை ஒட்டி இருக்கிற அந்த பக்கம் தான் சூரிய உதயம். அது அந்த மலை வெளிச்சம் அந்த மலைக்கு மேலே வந்த பிறகுதான் வெயிலே அவங்களுக்கு வரும். அதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மலை இடைஞ்சலாக இருக்குது. காலையில் ஒரு சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியல, இந்த மலை தான் இடைஞ்சலா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பைபிள் வசனத்தை வாசித்தாங்கல்ல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போனா போயிரும் இயேசு சொன்னாரே, அப்ப நான் ஜெபிக்கிறேன் இன்னைக்கு என்ன சொல்லி ராத்திரில அந்த வசனத்தை வச்சு, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போனா போயிரும்னு சொன்னீங்க, நான் இப்ப ஜெபிக்கிறேன்,
இயேசுவின் நாமத்தினால மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு, எனக்கு சூரிய வெளிச்சத்தை நீ தடுக்கிற, சூரிய வெளிச்சத்தை என்னால் உடனே பார்க்க முடியல, இயேசுவின் நாமத்தினால தள்ளுண்டு போன்னு ஜெபிச்சாங்க. ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்து வந்து ராத்திரிலாம் ஜெபிச்சோமே, இந்த மலை போயிட்டா நீ பார்க்கலாம், நீ கதவு திறந்து பார்த்தா அது அப்படியே இருக்குது. உடனே பார்த்தான், எனக்கு தான் அப்பமே தெரியுமே இது போகாதுன்னு. அப்ப ஏன் ஜெபம் பண்ணீங்க? போகாதுன்ற நினைத்தோட ஜெபிக்கிறாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, மலையை பெயர்த்து தள்ளுண்டு போன்னு சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்பதான் அவர் சொன்னபடி ஆகும். சும்மா நீங்க அவிசுவாசத்தோடு சொன்ன சந்தேகத்தை வச்சுக்கொண்டு சரி ஜெபம் பண்ணி பார்ப்போமே, வசனத்துல சொல்லி இருக்கிற ஜெபம் பண்ணி பார்ப்போமே இப்ப ஜெபம் பண்ணீங்கன்னா போகாது. அதுவே இன்னொரு தேசத்துல ஒரு குடும்பம், இதே மாதிரி ஒரு மலை, அந்த மலை வந்து உங்களுக்கு டிராவலுக்கு ரொம்ப கஷ்டம், மலையை தாண்டி போகணும். அப்போ மலை மேலே ஏறணும் இறங்கணும், அப்போதான் அவங்க பட்டண சிட்டிக்கு போக முடியும். ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. மலை மேலே ஏறி எல்லாம் சுற்றி போகணுன்னு அதுக்கு பல கிலோமீட்டர் ஆகும். மலை மேலே ஏறி இறங்கி போகிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். அவங்களும் ஒரு நாள் இந்த வசனத்தை வச்சு பார்த்த உடனே குடும்பமாக கூடி ஜெபிச்சாங்களாம். சொன்னாங்க, பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தோடு போனால் போயிடும், நமக்கு இந்த மலையே ஒரு பிரச்சனையாக இருக்குது, சிட்டிக்கு போகணுன்னா அதை ஏறி இறங்கி தாண்டி போண்டியது இருக்குது, அதனால் இந்த மலை நமக்கு வேண்டாம், ஆண்டவர் இந்த மலையை பெயர்ந்து போகட்டும், நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடும்பமாக உட்காந்து ஜெபிச்சாங்களாம். இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு தடையாக இருக்கிற இந்த மலை பெயர்ந்து போய் கடலில் விழட்டும், இல்லாமல் போகட்டும், இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெபிச்சாங்களாம். அடுத்த நாள் காலையில் பார்த்தாங்க, மலை அப்படி தான் இருக்குது, நிறைய வண்டிகள்லாம் வந்து நிற்கிது. என்ன வண்டிகள் அப்படின்னு பார்த்தா நிறைய பெரிய பெரிய வண்டிகள், லாரிகள் எல்லாம் வந்து நிற்கிது, மிஷின்லாம் வந்து இருக்குது. என்னங்கன்னு கேட்டாங்க. இந்த வழியில் ஒரு ஹைவே போட போகிறாங்க கவர்மெண்ட்டில், அதனால் இந்த மலையை உடைக்க போகிறோன்னு சொல்லி. அல்லேலூயா. அடுத்த நாளே ஆண்டவர் ஆள் அனுப்பிட்டார் மலையை உடைக்கிறது. அதுதான் உண்மை, பிராக்டிக்கல். மலை இல்லைன்னு காலையில் பார்த்தா அப்படியே மறைஞ்சு போயிருமா, காணாம போயிருமா, அந்த அர்த்தத்தில் இயேசு சொல்லலை. நம்ம இயேசு என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார், எதற்காக சொல்லுகிறார் விளங்கி கொள்ளணும். ஒரு மலை, குற்றால மலை போய் கடலை விழுந்து என்ன பிரயோஜனம் போகுது? அதே ஆண்டவர் சொன்னார். அப்படி இல்லை அர்த்தம். நமக்கு எது தடையா இருக்குது, எது பிரச்சனையா இருக்குது, எது மலை போல இருக்கிறது பாருங்க. அடுத்த நாள்ல இருந்து உடைச்சி அந்த மலையை இல்லாம போய் நல்ல ரோடு போட்டாங்க. இவங்களுக்கு ஈஸியா வசதியான டிராவல் வசதி உண்டாக்கி கொடுக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். உங்க பிரச்சனை மலை போல இருக்குதா? படிப்பு, ரிசல்ட், உங்களுடைய பிசினஸ், கடன் பிரச்சனை, ஒரு திருமண காரியம் தடை, ஏதோ ஒண்ணு மலை போல தடுத்துக்கிட்டு நிக்குது, முன்னேற முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, இது மலை மாதிரி இருக்கு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அதை உடைத்தெறிவார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் மலை போல இருக்கிற இந்த பிரச்சனை மாறட்டும், இந்த மலை பெயர்ந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால நீங்க வாய் திறந்து பேசணும், பிரச்சனையை பார்த்து நீங்க பேசணும். அதான் ஆண்டவர் சொல்றார். எனக்கு பிரச்சனை இருக்கு மலையா இருக்குதுன்னு சொல்லி அழுது கொண்டிருக்க கூடாது. மலையை பார்த்து பேசுன்றார் ஆண்டவர். மலையை பார்த்து பேசு. பிசாசு பிரச்சனை உண்டாக்குறான்னா பிசாசை பார்த்து பேசுங்க. இயேசு பிசாசை பார்த்து பேசினார். அப்பாலே போ சாத்தானே, இவனை விட்டு வெளியேறி போ கட்டளை கொடுக்கிறார். கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லு. கடிந்து கொள்ளுங்க. எனக்கு பிரயோஜனம் இல்லை, என் பிள்ளைகளை சீரழிக்கிற பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் ஒரு கட்டளை கொடுக்கிறேன், போ என் வீட்டை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு வெளியேறி போ. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் அதை அப்படியே செய்வார். அது கீழ்ப்படியும். நீங்க சொன்னதுனால்தான் அது போராடி கொண்டே இருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, போராட்டம், அது பிசாசினால் உண்டானதுன்னு உனக்கு தெரியுது. நீ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே பிசாசை போராடுறானே, நான் என்ன பண்றதுன்னு. ஆண்டவர் சொல்றார், பிசாசை என் நாமத்தினாலே துரத்து. நீ தான் துரத்தணும். பிசாசை துரத்து. என் வீட்டின் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன். என் வீட்டை விட்டு வெளியேறி போ, என் பிள்ளைகளை விட்டு வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தினால நீ டிஸ்டர்ப் பண்ணாத, என் வீட்டுக்குள்ள உனக்கு இடமே கிடையாது, போ இயேசுவின் நாமத்தினால. அப்படி சொல்ல உடனே அற்புதம் நடக்கும். பிசாசை கீழ்ப்படியும், வியாதி கீழ்ப்படியும், பிரச்சனைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். ஏன்னா நீங்கள் சொல்லுவது இயேசுவின் நாமத்தினால. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம
நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி கட்டளை கொடுக்க போகிறோம். அப்படி நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க, விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவர் அழகா சொல்லி கொடுக்கிறார். கீழே சொல்லும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. ஜெபம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லாருங்க, ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்வோம் அப்படி சொல்லுங்க. ஜெபம் பண்ணி பார்ப்போமே அப்படி சொல்லாருங்க, ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்வோம் அப்படி சொல்லி பழகுங்க. அதனால நீங்க விசுவாசத்தோட நம்முடைய வார்த்தை விசுவாசமா இருக்கணும். விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும். அது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ணுகையில் எவைகளை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. நான் பெற்றுக்கொள்ள போறேன். வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணி என்னாச்சு, வேலை கிடைக்க போகுது. அப்படியா? எப்போ? எப்படி? சீக்கிரத்தில் கிடைக்க போகுது. எப்படி சொல்ற? இயேசுகிட்ட கேட்டிருக்கிறேன், எனக்கு சீக்கிரம் வேலை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. குழந்தை கிடைச்சிட்டா சீக்கிரம் கிடைக்க போகுது எங்களுக்கு. சீக்கிரமா? எப்போ? சீக்கிரத்தில் கிடைக்கும். எப்படி தெரியும்? ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன்ல, ஆண்டவர் தர போறார். நீங்க சொல்லுங்க, அது அப்படியே நடக்கும். அதான் ஆண்டவர் விசுவாசம்னு சொல்றார். நீங்க விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசத்தோடு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அது இல்லைன்னா கூட அதனுடைய மூல பாஷையில இந்த மார்க் 11:24 சொல்லப்பட்டிருக்குல்ல, ஆண்டவர் சொல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். மூல பாஷையில, அது கிரேக்க பாஷையில அது எழுதப்பட்டது. அதுல என்ன அர்த்தமா, நீங்க ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேட்கும்போது உலகத்திலேயே அது இல்லைன்னா கூட ஆண்டவர் அதை உருவாக்கி தருவாராம். அல்லேலூயா. என் பிள்ளை கேட்டுட்டா நான் அதை உருவாக்கி கொடுப்பேன். அந்த வல்லமை இயேசுவுக்கு உண்டு. அல்லேலூயா. அவர் உருவாக்கி தருகிறார். அதான் அவருடைய அர்த்தம். அப்படின்னா நீங்க என்ன கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்க. அது நன்மையானது, உங்களுக்கு பிரயோஜனமானது, உங்களுக்கு ஆசீர்வாதமானது. அதை கேட்கும்போது விசுவாச சுகம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை. நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கும்போது அந்த விசுவாசத்தோட கேட்க, பெற்றுக்கொள்வோம், ஆண்டவர் தருவார். நான் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறேன், இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, இன்னைக்கு ஒரு விடுதலை வரப்போகுது, இன்னைக்கு எங்க குடும்பத்துல ஒரு நன்மை நடக்க போகுது, இந்த குடும்பத்துக்குள்ள மாற்றம் வரப்போகிறாரு. அந்த விசுவாசம். என் வியாபாரத்தில் ஆசீர்வாதம் வரப்போகிறது. அதான் விசுவாசம். அப்படி நம்ம ஜெபிக்கணும்.